பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தை 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், என் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் தந்தை கடவுள் அவருடைய மகன் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாது என்றும் இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய துணை இருக்க வேண்டும். இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், கரங்களிலே உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுள் உங்களை, உங்களுடைய பெயரை, உங்களுடைய முகத்தை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறாராம். அப்படி என்றால் அவர் எப்பொழுதும் நம்மை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றார். எனவேதான் சங்கீத ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார், என் ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என்னுடைய வலப்புறத்தில் உள்ளார் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவருடைய வலக்கரத்தின் உள்ளங்கையில் அவர் நம்மை பொறித்து வைத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகக்கூடிய நேரத்திலும் ஆண்டவர் நம்மை திரும்ப அவர் பக்கம் சேர்த்துக் கொள்கின்றார். இந்த நாளிலும் கூட எதற்காக ஆண்டவர் நம்மை அவருடைய கரங்களில் பொறித்து வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், நம்மளுடைய மீட்பிற்காக. எந்த ஒரு ஆத்துமாவும் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக கல்வாரியிலே அந்த இரு கரங்களை விரித்தவராய் அவர் நமக்காக பலியானார். எனவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் எப்பொழுதும் நமது மனக்கண் முன்பாக அந்த சிலுவை பாடுகளை தியானித்து அவரை பார்க்கக்கூடிய பிள்ளைகளால் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய கரம் நம்மை தொடுவதை நாம் உணர முடியும். அவர் எப்படி பொருத்தி வைத்திருக்காராம் பாருங்கள். ஆணிகளினால், அவருடைய ஆணிகளினால், அந்த கல்வாரியில் அவர் கடவப்பட்ட அந்த ஆணிகளினால் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றார். பொறித்து வைத்திருப்பது என்பது என்றால் அநேக கல்வெட்டுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆணிகளை கொண்டு கல்வெட்டுகளை பொறிப்பார்கள், பெயர்களை அதில் பொறிப்பார்கள். நான் சில பேர் உதவி செய்து விட்டால் அவர்களுடைய பெயர்களை நன்றாக பளிங்கு தரைகளிலும் பெயர்களை பொறிப்பார்கள். அது எப்பொழுதும் நிரந்தரமாய் அதில் இருப்பதற்காக. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உங்களை பொறித்து வைத்திருக்கிறார் என்றால், பெண் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணி, அந்த பெண்ணில் எப்படி நாம் இங்கை மையை ஊற்றி எழுதுவோமோ அதே போல் அவருடைய இரத்தத்தை கொண்டு எழுதி வைத்திருக்கின்றார் அவருடைய உள்ளங்கையில். எனவேதான் அவர் ஒரு நாளும் நம்மை மறக்காத தெய்வமாய் இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். அருமையாக சொல்கின்றார், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கின்றன, எனவே நீ என்னை விட்டு தப்பித்து ஓட முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து நாம் சென்று கொண்டே இருக்கலாம். ஆண்டவரும் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கயிற்றை விட்டு கொண்டே இருப்பார். என் மகள் போகட்டும் என்று சொல்லி அப்படியே விட்டு கொண்டே இருப்பார். கடைசியாக நாம் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து, எப்பா எனக்கு இது போதும், இனிமேல் இந்த வழிக்கு நான் போகக்கூடாது என்று நினைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை எழுப்பார். அந்த நேரத்திலே நமக்கு வலி அதிகமாக இருக்கும். நாம் செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் செல்லக்கூடிய பாதை என் கடவுளுக்கு உகந்த ஒரு பாதையாய் இருக்கின்றதாம். என் ஆண்டவராகிய கடவுளை கண்முன் வைத்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனாம். ஏனென்றால் அவரை நான் என் கண்முன் வைக்காமல் நான் வாழ்ந்தேன் என்றால் நான் என்னுடைய ஆத்துமாவை இழந்து போவேன் என்கின்ற
கடவுள் பயம் உங்களுக்குள் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் பயத்தை சொல்லி வளருங்கள். பொல்லாத காலகட்டத்தில் இருக்கின்றோம். அறிவியல் வளர்ந்து போய் இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் கடவுளுடைய வழியில் நடத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை நீங்கள் தொலைத்து விடக் கூடாது. என்னுடைய பிள்ளை எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம். அதன்படி நீங்கள் செய்யலாம். எனக்கு என்ன கவலை, என்னிடம் செல்வம் இருக்கின்றதே என்று சொல்லி பாருங்கள். டிவி நிகழ்ச்சிகளிலும் இன்டர்நெட்டுகளிலும் பேப்பர்களிலும் பார்க்கின்றோம். சிறு வயதிலே எப்படிப்பட்ட பாவங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கொலை செய்கிறார்கள், விபச்சார பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள், குடிவெறிக்கு உள்ளாகி மற்றவர்களோடு சண்டை சச்சரவுகளை இழுத்து தன்னுடைய குடும்பங்களை தெருவில் இழுத்து விடுகிறார்கள். புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி கேன்சர் போன்ற பொல்லாப்பான நோய்களினால் வதைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்தால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை தூய்மைப்படுத்தி அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரை அவர் புதுமைப்படுத்துவார், புதியதாய் மாற்றுவார், புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். அதைத்தான் நாம் இணை சட்டம் 28:12 பார்க்கின்றோம். நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், நாம் ஆண்டவரை நோக்கி திரும்பக்கூடிய வேளையிலே அவர் நம்முடைய கரங்களை பார்ப்பார். என்னுடைய மகன் உண்மையிலேயே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறான் என்று சொல்லி உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பாவத்தை அவருடைய இரத்தத்தை கொண்டு அழித்து விடுவார். அதன் பிறகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் ஆசி வழங்குவார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். சீயோனில் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை யாரும் தடை செய்ய முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை நம்மிடமிருந்து யாரும் எடுத்து போட முடியாது. உங்களை ஆசீர்வதித்த பிறகு நன்மைகளின் கருவூலமாகிய விண்ணகத்தை திறந்து உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய செயல். அதை விட்டு நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், நான் எப்படி என்றாலும் இந்த உலகத்தில் வாழ்வேன், எனக்கு எல்லாமே இருக்கின்றது, என்னுடைய தந்தை அரசியலில் இருக்கின்றார், என்னுடைய தந்தை பெரிய அதிகாரியாக இருக்கின்றார், நான் நன்றாக படித்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அலையக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய கோபம் நம்மை நோக்கி திரும்பக்கூடிய நேரத்திலே நம்மால் தப்பிக்க முடியாது. எனவே ஆண்டவருடைய இரத்தத்தினால் உங்களை மீட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல் திருவெளிப்பாடு 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவரிடம் பொருத்தனை செய்து அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வேளையிலே அவர் பார்ப்பார், உங்களுடைய செயல்களை பார்ப்பார். என்னுடைய பிள்ளை மனம் திரும்பிய பிறகு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான், அதன் பிறகு எவ்வாறு மனம் திரும்பிய செயல்களுக்காக பாவத்தில் விழுந்து விடாதபடி கடின உழைப்போடு இருக்கின்றான், எப்படி மன உறுதியோடு இருக்கின்றான். இனி நான் குடிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், தீய நண்பர்களோடு சேர மாட்டேன், என்னுடைய குடும்பத்தின் பெயரை கெடுக்க மாட்டேன், என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன், எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நாடோடி போல் அலைய மாட்டேன் என்று சொல்லி எவ்வளவு என் மகன் உறுதியோடு இருக்கிறான் என்பதை ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பார். அதனால் தான் அவர் உங்களை உள்ளங்கையில் ஆணிகளை கொண்டு பொறித்து வைத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். எரேமியா 15:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீயோரின் கையினின்று நான் உன்னை விடுவிப்பேன். அதற்காகத்தானே உங்களுடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். தீயவர்களுடைய கைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மனம் மாறிய பிறகு பாருங்கள், உங்களோடு பாவத்தில் ஈடுபட்டிருந்த நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் மன உறுதியோடு இருக்கக்கூடிய வேளையிலே மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வர மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்களை பற்றி எக்காலமாக பேசுவார்கள். இவன் என்னோடு குடித்து இருக்கின்றான், என்னோடு சேர்ந்து உபச்சாரத்திற்கு வந்து
இருக்கின்றான், என்னோடு சேர்ந்து அவன் ஊதாரியாய் சுற்றி இருக்கின்றான் என்று நல்லவனை போல் நடிக்கிறானே என்று சொல்லி உங்களை காயப்படுத்தலாம். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காயம் அடைந்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போல அனுபவம் இருக்கின்றது. என்னுடைய தீய நண்பர்கள் என்னை விட்டு பிரிந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. அந்த நேரத்தில் என்னை எள்ளி நகையாடினார்கள், என்னை பற்றி கேவலமாக பேசினார்கள். நான் அதற்காக ஒரு நாளும் மன வருத்தம் அடைந்தது கிடையாது. ஏனென்றால் எல்லா வளமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கின்றதே, எல்லாவித ஆசீர்வாதங்களையும் வைத்து இருக்கின்றாரே, விண்ணகத்தின் கருவூலத்தை திறந்து என்னை ஆசீர்வதிக்கின்றாரே, இதற்கு மேலே எனக்கு எதை வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவரை உறுதியாய் பிடித்திருந்தபடியினால் ஒரு குருவானவராய் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். எனவே தீயோரின் கையில் இன்று உங்களை விடுவிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். எரேமியா 20:11 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்த கடவுள் நீங்கள் மனமாற்றம் அடைந்த பிறகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், கடின உழைப்பு எல்லாவற்றையும் அறிந்தவர், தீயோரின் கையில் இருந்து விடுவித்தவர். உங்களோடு ஒரு வலிமை மிகுந்த போர் வீரரை போல் இருப்பார். உங்களை சுற்றிலும் அரணும் கோட்டையுமாய் இருப்பார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் அவர் உங்களையும் சுற்றி இருப்பார். எனவே கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யாரும் போர் தொடுத்து வர முடியாது. ஒரு வல்லவனின் ஆயுதம் போல் உங்களோடு கூட இருப்பார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் செய்யக்கூடியது. நீதிமொழிகள் 3:26 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இருந்து நமக்கு துணையாய் வரக்கூடிய ஒரு உண்மையான மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய வழியில் நடக்கக்கூடிய வேளையிலே அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய பெயரை நம்மால் வாசிக்க முடியும். ஏனென்றால் அவர் நம்மை அவருடைய வல்ல கரத்தினால் பிடித்து வழிநடத்துவார். எனவே இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் கேட்போம், ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் என்னை பொறித்து வைத்திருக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பெயரையும் பொறித்து வைத்திருக்கின்றேன், எங்களை ஆசீர்வதிப்பதற்காக அதை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதி உள்ளவளாய் என்னை மாற்றும் என்று சொல்லி என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இதோ நான் உன்னை என்னுடைய உள்ளம் கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து ஏதோ வாக்கு மாறாத தெய்வமாய் எங்களோடு ஆண்டவரே வல்லமையாய் நீர் பேசியதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் என்னுடைய பெயரை நான் என் ஆண்டவருடைய கரத்தில் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஜெபி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் இருக்கலாம், எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், நான் இந்த உலகபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்த நாட்களை நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி உம்மீது உறுதியாய் இருந்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் தாகத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய கணவருக்காக மனைவிக்காக ஜெபிக்கிறார்களோ, தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றேன். இதே போல் பாவமான காரியங்கள் செய்து விடாதபடி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் பக்கத்துணையாய் இருந்து நன்மைகளின் கருவூலமாகிய விண்ணகத்தை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய கடின உழைப்பை நீர் பார்த்து மனம் திரும்பிய மன உறுதியை நீர் நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சில பிள்ளைகள் தீயோருடைய கைகளில் விழுந்திருக்கலாம், அந்த தீமையில் இருந்து வெளியே வர முடியாதபடி அதிலே விழுந்து கிடக்கலாம். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கின்றதே, விழுந்தவன் எழுந்ததில்லையா என்று சொல்லி இதோ அவர்கள் எழுந்து நடக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. வலிமை மிக்க போர் வீரரை போல் கூட இருந்து
இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு பக்க துணையாய் இருப்பீராக. ஆண்டவரே, மன உறுதியும் பலத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை காப்பேன் என்று சொன்னீரே. எங்களுக்கு பாதுகாப்பும் அரணாய் இருப்பவரை உம்மை துதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. யாரும் வெறும் கையா இந்த நாளில் போய்விடாதபடி ஆண்டவரே, உண்மையின் கருவூலத்தை நீர் திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே பெரியவரும் மகிமை மிக்க தெய்வமாய் இருக்கின்றீர். உமது நாமம் மகிமைப்பட வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுப்பீராக. இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீராக. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பலப்படுத்தும், வழிநடத்தும் தூய ஆவியினால் என்னை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அடியானை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். எனக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும். எல்லோரும் நிறைவாய் இருப்பார்களாக. மன உறுதியுடன் இருதுமை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் அருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றார். எனவே மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இயலாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பக்கத்துணையாய் இருந்து நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.